எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்போம். தமிழ் சமூகம் யூடியூப் சேனல்லேருந்து தேனி கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கிளாஸ், பெஸ்ட் சாய்ஸ் எஜுகேஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சுபான்சு சுக்லா அவரை பற்றி பார்ப்போம். யார் இந்த சுபான்சு சுக்லா? பார்க்கலாம் வாங்கள். இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கும் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா வெறும் ஒரு விண்வெளி வீரர் மட்டுமல்ல, அவர் இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு வாழும் உதாரணம். இளமை பருவம் மற்றும் கல்வி. வானத்தின் மீதான தீராத காதல். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 1985 அக்டோபர் 10 பிறந்தவர் சுபான்சு சுக்லா. இவரது தந்தை ஒரு வங்கி அதிகாரி. சிறு வயது முதலே வானத்தில் பறக்கும் விமானங்களை கண்டு வியப்பதும் அவற்றை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதுமாக இருந்தார். இந்திய விமானப்படையில் சேர்ந்து ஒரு போர் விமானியாக வேண்டும் என்பது அவரது முழு கனவாக இருந்தது. தனது பள்ளி படிப்பை முடித்தவுடன் தனது கனவை நனவாக்கும் முதல் படியாக பூனேவில் உள்ள புகழ்பெற்ற தேசிய பாதுகாப்பு அகாடமியில் அங்கு சேர்ந்தார். அங்கு கடுமையான இராணுவ பயிற்சிகளுடன் தனது பட்டப்படிப்பையும் வெற்றிகரமாக முடித்தார். இந்தியாவின் விமானப்படையில் ஒரு சாதனையாளர். தேசிய பாதுகாப்பு அகாடமியில் இருந்து பட்டம் பெற்ற பிறகு சுபான்சு சுக்லா இந்திய விமானப்படையில் போர் விமானியாக தனது பணியை தொடங்கினார். விமானப்படையில் அவரது பயணம் சாதனைகள் நிறைந்தது. பன்முக விமானி இவர். மிக்-21, மிக்-29, ஜாகுவார் மற்றும் சுகோய் 30, MKI-30 போன்ற பல தலைமுறை போர் விமானியாக இயக்கிய அனுபவம் கொண்டவர். இவர் அவரது ஓட்டும் திறனுக்கும் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் கையாளும் ஆற்றலும் சான்றாகும். சோதனை விமானி. போர் விமானியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு திறமையான சோதனை விமானியாகவும் ஆவார். புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட விமானங்களின் செயல்திறனை சோதிப்பது, அவற்றின் வரம்புகளை கண்டறிவது மற்றும் அவற்றை போர் சூழலுக்கு ஏற்ப தயார்படுத்துவது போன்ற முக்கிய மற்றும் சவாலான பணிகளை அவர் மேற்கொண்டுள்ளார். இந்த அனுபவம் விண்கலத்தின் சிக்கலான அமைப்புகளை புரிந்து கொண்டிருக்கும் அவசரகால சூழ்நிலையை சமாளிக்கவும் அவருக்கு பேருதவியாக இருந்தது. 2000 மணி நேரத்திற்கும் மேலான பறக்கும் அனுபவம். தனது விமானப்படை சேவையில் 2000 மணி நேரத்திற்கு மேலாக வானில் பறந்து ஒரு தேர்ந்த மற்றும் அனுபவமிக்க விமானியாக திகழ்ந்தார். ககன்யான் திட்டம். விண்வெளி நோக்கிய பயணம். இந்தியா தனது சொந்த விண்கலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் லட்சிய திட்டமான ககன்யான் திட்டத்தை அறிவித்த போது அதற்கான விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தொடங்கியது. நாடு முழுவதும் இருந்து இந்திய விமானப்படையின் சிறந்த விமானிகள் பலர் பங்கேற்றனர். பல கட்டங்களாக நடைபெற்ற கடினமான உடல் மற்றும் மன நல சோதனைக்கு பிறகு இறுதி செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவராக சுபான்சு சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்வுக்கு பிறகு அவரும் மற்ற 3 வீரர்களும் ரஷ்யாவின் யூரி
காகரனின் விண்வெளி வீரர்களாக பயிற்சி எடுத்து ஒரு வருடத்திற்கு மேலாக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு அங்கு புவியீர்ப்பு விசை இல்லாத சூழலில் கிராவிட்டி மற்றும் செயல்படுவது, விண்கலத்தின் கட்டுப்பாடுகளை இயக்குவது மற்றும் அவசர காலங்களில் செய்யப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்து விரிவான பயிற்சிகளை மேற்கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க ஆக்சியம் 4 ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய விண்வெளி வீரர்களுக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தின் செயல்பாடுகளை நேரடியாக அனுபவிக்கும் வாய்ப்பை வழங்குவதற்காக இஸ்ரோவும் அமெரிக்க ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் ஒரு ஒப்பந்தம் செய்தன. அதன் கீழ் சுபான்சு சுக்லாவும் ஆக்சியம் 4 பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பயணத்தின் நோக்கம் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி அங்குள்ள சூழலுக்கு ஏற்ப பழகிக் கொள்வதும் இஸ்ரோ திட்டமிட்ட அறிவியல் சோதனைகளை மேற்கொள்வதும் ஆகும். இது எதிர்கால ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. மேற்கண்ட ஆய்வுகள் சுமார் 18 நாட்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த போது யோகா, மனித உடலியல், தாவர அறிவியல் மற்றும் திரவ இயக்கியல் தொடர்பான பல முக்கிய ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார். குறிப்பாக புவியீர்ப்பு விசை அல்லாத நிலையில் மனித உடலின் தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த அவரது ஆய்வுகள் நீண்டகால விண்வெளி பயணங்களுக்கு மிக முக்கியமானது. இந்தியாவின் பெருமை 40 ஆண்டுகளுக்குப் பிறகு ராகேஷ் சர்மாவை தொடர்ந்து விண்வெளிக்கு சென்ற இந்தியர் என்ற பெருமையும், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையும் அவர் படைத்தார். சுபான்சு சுக்லாவின் இந்த பயணம் இந்தியாவின் தொழில்நுட்ப வலிமையையும் விண்வெளித்துறையில் வளர்ந்து வரும் அவரது ஆற்றலையும் உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. அவரது அர்ப்பணிப்பும் சாதனையும் வரும் தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.